வணக்கம் 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 நண்பர்களே. ஆளும் திமுக அரசின் மக்கள் விரோத செயல்களுக்கு துணை போகாமல் சட்டத்தின் மாண்பை காக்கும் வகையில் சுதந்திரமாக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறாரு. இது தொடர்பாக அவர் இன்று பார்த்தீங்கன்னா வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாரு, அதாவது அக்டோபர் 20ஆம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பது ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் கலந்தால் அனைத்துமே விஷமாகிவிடும் என்பதை நிரூபிக்கும் வகையில் திமுக ஆட்சியில் அதிகார வர்க்கத்தின் நிலை உள்ளது. 30 ஆண்டுகால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ்க்கு இணையாக போற்றப்பட்ட தமிழக காவல்துறை மக்கள் அச்சுறுத்தி வந்த சட்டவிரோதிகளை ஒழித்த காவல்துறை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியாளர்களின் கைகளில் சிக்கி சீரழிந்து வந்து கொண்டிருக்கிறது. இதை கண்டு மக்கள் கொதிப்படைந்து போயுள்ளார்கள். அதாவது முன் ஏர் போகும் வழியில் தான் பின்னேர் போகும் என்பதற்கேற்ப இந்த கையாளகத்தனம் ஆட்சியாளர்கள் அவிழ்த்துவிடும் புழுகு மூட்டைகளை போய் மெய்யாக்கும் பணியில் அதிகார வர்க்கம் குறிப்பாக காவல்துறை உயரதிகாரிகள் ஈடுபட்டிருப்பது வெட்கக்கேடாக இருக்கிறது, தலைகுனியக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது முன்னேற் போகும் வழியில்தான் பின்னேற் போகும் என்பதற்கேற்ப இந்த கையாளகத்த ஆட்சியாளர்கள் அவிழ்த்துவிடும் புழுகு மூட்டைகளை மெய்யாக்கும் பணியில் அதிகார வர்க்கம் குறிப்பாக காவல்துறை உயரதிகாரிகள் ஈடுபட்டிருப்பது வெட்கக்கேடாக இருக்கிறது, தலைகுனியக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கடந்த 29ஆம் மாத கால பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியில் நாட்டில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து மக்கள் ஆட்சி அஞ்சி வாழும் நிலை ஏற்பட்டுள்ளதை அனைவரும் கண்கூடாக பார்க்கின்றனர். பூனை கண்ணை மூடினால் பூலோகம் இருண்டுவிடும் என்று நினைப்பது போல் அதிகார மமதையில் கண்ணை மூடிக்கொண்டு தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது என்று காவல்துறையை கையில் வைத்திருக்கும் ஸ்டாலின் சொல்கிறார் என்றால் ஆமாம் ஆமாம் என்று ஆமாஞ்சாமி போட்டு முழு பூசணிக்காயை தட்டு சோற்றில் மறைக்க பார்க்கின்றனர் தமிழக காவல்துறை உயர் அதிகாரிகள். தமிழகத்தில் நாள்தோறும் நடைபெறும் பல்வேறு குற்றங்கள், ஆளும் கட்சியினரின் அராஜகங்கள், நேர்மையான காவல் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தாக்கப்படுவது, கொல்லப்படுவது, தாழ்த்தப்பட்டவர்கள் மீது நடக்கும் தாக்குதல்கள், தனியாக வசிக்கும் முதியவர்களை திட்டமிட்டு கொலை செய்து கொள்ளையடித்தல், பொதுமக்கள் கண்முன்னே நடக்கும் கொடூர கொலை சம்பவங்கள், போதைப் பொருள் கேந்திரமாக மாறும் தமிழகம், ஆளும் கட்சி நிர்வாகிகளால் பாலியல் பாதிப்புக்குள்ளாகும் பெண் போலீசார் சம்பவம் நடந்த 2 நாட்களுக்கு பிறகு மக்கள் பதிவு, ஆளும் கட்சியினருக்கு எதிராக பாலியல் புகார் அளித்த பெண் காவலரை காவல் நிலையத்திற்குள் சென்றே மிரட்டும் ஆளும் கட்சி நிர்வாகிகள், கடைசியாக பாதுகாப்பு குறைபாடு காரணமாக மாநிலத்தின் முதலமைச்சரே சுமார் 30 நிமிடங்கள் போக்குவரத்து நெரிசலில் திணறிய நிகழ்வு என்று இந்த விடியா ஆட்சியின் ஒரு சில சீர்கேடுகளை ஊடகங்கள் தினசரி வெளிச்சம் போட்டு காட்டுகின்றனர். இதையெல்லாம் கவனித்தும் கவனிக்காதது போல் தமிழக காவல்துறை உயரதிகாரிகள் ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் தமிழகத்தில் குற்றப்பதிவுகள் குறைந்துள்ளன என்று கூறியிருக்கிறார்கள். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மேலிட உத்தரவின் பேரில் காவல் நிலையங்களில் 90% வழக்கு பதிவு செய்யப்படுவதில்லை என்றும் கட்ட பஞ்சாயத்து செய்யப்படுவதாகவும் சமூக வலைதளங்களில் செய்தி வருகின்றனர். கஞ்சா வேட்டை 4.0 என்று சொல்லி போதைப் பொருட்கள் விற்பவர்களை கைது செய்வதாக கணக்கு காட்டுகின்றனர். பிடிபடும் வழக்குகளின் எண்ணிக்கைக்கும் கைதானவர்களின் எண்ணிக்கைக்கும் பொருத்த வேறுபாடு உள்ளது. இது குறித்து நான் சட்டமன்றத்தில் பேசும்போது கஞ்சா போதைப் பொருள் விற்பவர்கள் காவல்துறையால் பிடிக்கப்படுவதாக ஊடகங்களும் நாளிதழ்களும் வரும் செய்திகளை நான் மேற்கொண்டு காட்டுகிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா கடந்த 29 மாத கால ஆட்சியில் போதைப் பொருள் விற்பனை கைது என்று செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே உள்ளன. ஏனெனில் அதாவது ரிஷி மூலம் நதி மூலம் என்பது போல் போதைப் பொருட்கள் எங்கிருந்து வருகின்றன, யார் மூலம் சப்ளை செய்யப்படுகிறது என்பது பற்றியெல்லாம் விசாரணை மேற்கொண்டு போதைப் பொருள் ஆணிவேரை கைது செய்தால்தான் தமிழ்நாட்டில் போதை ஒழிப்பு சாத்தியமாகும் என்று கூறியிருந்தேன். இல்லையெனில் கஞ்சா ஆபரேஷன் 1.0, 2.0, 3.0, 4.0 என்று தொடர்ந்து அறிவிப்பு செய்தி வந்து கொண்டே இருப்பதால் எந்த பயனும் கிடையாது. இதற்கு முதலமைச்சரும் தெளிவான பதில் அளிக்கவில்லை. இப்போதைய காவல்துறை உயரதிகாரிகளின் அறிக்கையிலும் தெளிவான பதில் இல்லை. இதன் மர்மம் என்ன என்பதை காவல்துறை உயரதிகாரிகள் விளக்கவில்லை. இந்த மாதம் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் சிறுமியர்
மீதான பாலியல் அத்துமீறல் குற்றங்களில் சமூக விரோதிகள் மட்டுமல்ல காவல்துறையை சார்ந்தவர்களே ஈடுபடுவது வேலியே பயிரை மேய்ந்த கதையாக உள்ளது என்றும் தவறிழைத்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க பொம்மை முதலமைச்சரை வலியுறுத்தியிருந்தேன். மேலும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுக்க வேண்டியது காவல்துறையின் பொறுப்பாகும். புண்ணுக்கு புணுகு தடவும் வேளையில் தமிழக காவல்துறை உயரதிகாரிகள் ஈடுபட்டுள்ளது கண்டு இந்த ஆட்சியில் கொடுமைகளை அனுபவிக்கும் மக்கள் கடும் கோபம் கொண்டுள்ளனர். மேலும் பார்த்திங்கன்னா தங்களை வஞ்சிக்கும் இந்த ஆட்சியாளர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று இந்த தருணத்திற்காக மக்கள் காத்திருக்கிறார்கள். விடியா திமுக ஆட்சியின் தாளத்திற்கு மக்கள் பார்த்திங்கன்னா விரோத செயல்களுக்கு துணை போகும் அதிகாரிகள் அதற்குரிய விலையை கொடுத்தாக வேண்டும். திமுக இடும் கட்டளைக்கு தலையாட்டி அறநெறி தவறும் அதிகாரிகள் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எச்சரிக்கிறேன். இவ்வாறு என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்கிறார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு முடிவடைகிறது. இந்த செய்தி தொகுப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.